ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடிய விவசாயிகள். மாடுகளை அலங்கரித்து வழிபாடு. முக்கிய சாலை ஓரம் குவியும் தலைக்கவச விற்பனை. தரமானதா என அதிகாரிகள் ஆய்விற்கு உத்தரவிட வேண்டும். குழந்தைகளை குறிவைக்கும் HMPV வைரஸ் புதுச்சேரி மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பரவல். புதுச்சேரியில் திருவள்ளுவர் தினம் அனுசரிப்பு. அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். தை திருநாளில் இரண்டாம் நாளான ஜனவரி 15ஆம் தேதி விவசாயிகளின் கால்நடைகளை சிறப்பிக்கும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி தை திருநாளில் இரண்டாம் நாளாக மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவானது கோமாதாவை சிறப்பிக்கும் வகையில் தொன்று தொட்ட காலம் முதல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பின்பு குழந்தைகளும் இளைஞர்களும் மாட்டுப் பொங்கல் அன்று மாட்டு வண்டியிலும் டிராக்டர் போன்ற வாகனங்களிலும் மகிழ்ச்சியுடன் ஊர்வலமாக வருவர். இதனை முன்னிட்டு புதுச்சேரி கிராமங்களில் கால்நடைகளை நீராட்டி, கொம்புகளை சீவி, வர்ணம் தீட்டி, சலங்கை கட்டி விவசாயிகள் அவற்றை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். மழை பெய்து விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் மாலையில் கால்நடைகளுக்கு படையலிட்டு மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவோம் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முழுவதும் சாலையோரங்களில் விற்பனையாகும் தலைக்கவசம் தரமானதா என விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் தலைக்கவசம் கட்டாயம் என்ற உத்தரவை கடந்த 12ஆம் தேதி முதல் அரசு சார்பில் அமலாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் தலைக்கவசம் வாங்காத வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் விற்கும் கடைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரியில் தலைக்கவச கட்டாய உத்தரவு என்ற தகவலை தெரிந்து கொண்ட வடமாநிலத்தை சேர்ந்த கும்பல் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் சாலையோரம் திடீர் தலைக்கவச வியாபாரத்தை துவக்கியுள்ளனர். இந்நிலையில் ஒரு தலைக்கவசம் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், அவை அனைத்தும் ISI முத்திரை இல்லாத தரமற்ற தலைக்கவசம் எனவும், கீழே விழுந்தால் மண் சட்டியைப் போல உடையக்கூடிய தன்மை வாய்ந்தது எனவும் அறியப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விலை குறைவு மற்றும் மக்களின் அறியாமை காரணத்தால் இதுபோன்ற தலைக்கவசத்தை சிலர் வாங்கி அணிந்து செல்கின்றனர். இத்தகைய தலைக்கவசத்தை அணிந்து செல்வது தலைக்கவசம் அணியாமல் செல்வதற்கு சமம் என்றும், புதுச்சேரி முழுவதும் புற்றீசல் போல் முளைத்துள்ள தரமற்ற தலைக்கவசம் விற்பனையை காவல்துறையினர் கண்காணித்து தரமான ISI முத்திரையுடன் கூடிய தலைக்கவசம் மட்டுமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை குரல் எழுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் அடுத்தடுத்து பலருக்கு HMPV தொற்று பரவி வரும் நிலையில் தற்பொழுது 1 வயது பெண் குழந்தைக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து பரவி வரும் HMPV வைரஸ் தொற்றானது இந்தியா முழுவதும் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் சில நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமுடன் வீட்டிற்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கோரிமேடு மருத்துவமனையில் கடும் காய்ச்சல், சளி, இருமலுடன் சிகிச்சைக்காக சேர்ந்த 5 வயது சிறுமிக்கும் HMPV வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கோரிமேடு மருத்துவமனையில் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்ட 1 வயது பெண் குழந்தையின் ரத்தம், சளி போன்ற மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அந்த குழந்தைக்கும் HMPV வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் குழந்தை உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும், விரைவில் அந்த குழந்தை குணமடையும் எனவும் சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ் புலவர் திருவள்ளுவரின் தினமானது ஆண்டுதோறும் தை திருநாளின் இரண்டாம் நாளான மாட்டுப் பொங்கல் அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடினர். அவர்களுடன் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆறுமுகம், ராமலிங்கம், லட்சுமிகாந்தன், பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பெண் காவல்துறை அதிகாரியை நியமித்து உண்மை நீதியை விசாரிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன்,
புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அலட்சியம், பொறுப்பற்ற தன்மை ஆகியவற்றாலும் காவல்துறையினரின் கால தாமதமான நடவடிக்கையாலும் இந்த விவகாரமானது தவறான கண்ணோட்டத்துடன் அவரவர் மனம் போன போக்கில் செய்திகளாக வெளிவருகிறது என்றும், இவ்விவகாரம் புதுச்சேரி மாநிலத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும் செயலாகும் என்றும், உண்மையில் பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் துன்புறுத்தப்பட்டாரா அல்லது சாதாரணமாக திடீரென ஏற்பட்ட தகராறில் தாக்கப்பட்டாரா என்றும், பல்கலைக்கழக மாணவி தற்போது பாதுகாப்பாக உள்ளாரா, வேறு மாணவி தாக்குதலுக்கு ஆளான பிறகு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் துணை நிற்கவில்லையா என்றும், மாணவி புகார் அளிக்காத வகையில் போலி அறிவுரைகளை அந்த மாணவிக்கு நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை மாநில செயலாளர் அன்பழகன் எழுப்பியுள்ளார். மேலும் இது குறித்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரி உள்ளடக்கிய ஒரு நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தொடர்ந்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல்கலைக்கழக மாணவி தற்போது அந்த புள்ள பாதுகாப்பா இருக்குதா, இல்ல அந்த மாணவி வேற யாருன்னா அரசியல்வாதிகள் மிரட்டுறாங்களா, இல்ல அவங்களுக்கு மிரட்டல் துன்புறுத்தல் இருக்குதா என்பது போன்றும், அதே போன்று அந்த பிள்ளைக்கு மருத்துவம் பார்த்த டாக்டரிடம் அந்த 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 மாணவி என்ன சொல்லிக்கிறாங்க, யார் அது மாதிரிலாம், அதாவது எதனால தாக்கப்பட்டான்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இது போன்ற அனைத்து விசாரணைகளையும், அனைத்து நேர்மையான அனைத்து விசாரணைகளையும் இப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளடக்கிய ஒரு நீதிபதி தலைமையிலான நீதிமன்றத்தினுடைய உயர்மட்ட விசாரணைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழரின் பாரம்பரிய பொங்கல் விழாவானது புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் புத்தாடை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் அன்று பொதுமக்கள் மாடுகளை அலங்கரித்து கோலாகலமாக கொண்டாடுவர். இந்நிலையில் தை திருநாளை முன்னிட்டு பலர் கோவில் வழிபாடு செய்வதும் வழக்கம். மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் அமலுக்கு வந்த நாளில் மாநிலம் முழுவதும் தலைக்கவசம் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்து ஈசலான் கொடுத்துள்ளனர். ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி முதல் நாளான ஜனவரி 12ஆம் தேதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே தலைக்கவசம் அணிந்து சென்றதால் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் பிடித்து அபராதம் விதித்துள்ளனர். மேலும் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் தலைக்கவசம் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்து ஈசலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. சபரிமலை ஐயப்ப கோவிலில் மகர ஜோதியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் சுவாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கோவிந்த சாலை பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் ஜோதி தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆபரண பெட்டியானது புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மனோகர விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு தங்க கவசங்கள் அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை சரணமையப்பா என்ற முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உச்சி மரத்தில் ஜோதி ஏற்றப்பட்டு காட்சியளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வழிபட்டு சென்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7340 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.